ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்ததையுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லைன்னா டியூஸ்டேவா இருக்கும்ன்ட்டு. கரெக்டுங்க. இது வந்து ஃப்ரைடே எடுத்த vlog தான். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே அந்த டே ஃபுல்லாக சாரிலேயே இருந்துடுறது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும். அது என்ன டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் மட்டும்தான் கோயிலுக்கு போகணுமா, சாரியில் தான் போகணுமா, சாரிலேயே இருக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும் இல்லைங்களா? அப்படியெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாதுங்க. இது நம்மளோட விஷ் தான். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சாட்டர்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. சாட்டர்டே வீக் எண்டு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சண்டேங்கிறனால மாவாட்டி வச்சுக்குவேன். டின்னர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபேன்சியாக ஏதாவது ஐட்டம்ஸ் செய்கிறது உண்டு. ஸோ அன்றைக்கி டே அப்படி போயிடுமா. அடுத்த நாள் சண்டே சொல்லவே வேண்டாம், ஃபுல் ஒர்க் இருக்கும், இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போகிறது உண்டு. அந்த மாதிரி ஃபுல் டே அப்படி போயிடும். மண்டே அந்த ரொட்டீன், அந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்கும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் இருந்து. ஸோ அன்றைக்கி வாஷ் பண்ணுறது, வீடு துடைக்கிறதுன்ட்டு அந்த ஒர்க் மண்டேயில் முடிஞ்சிடும். அப்போ டியூஸ்டே நம்மளோட டிவைன் டே. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. டியூஸ்டே பார்த்திங்கன்னா சிவன்மலையில் முருகரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அதே மாதிரி ஃப்ரைடே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் அந்த டே பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மார்னிங்கே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுடுவேன். உருளியில் சேஞ்ச் பண்ணுறது, சாமிக்கு வைக்கிறது அப்படின்ட்டு மார்னிங்கே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாசனை வீட்டிலையே இருக்கிறப்போ அது ஒரு தெய்வீக வாசனையாக இருக்கும். டே ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளும் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா நாளும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி 2 நாள் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 நாளும் சுறுசுறுப்பாக இருக்கும். மற்ற நாள் பார்த்திங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டேலாம் அப்படியே வெனஸ்டே ஃபுல் ரெஸ்ட்டு தான் எடுத்துக்குவேன். எனக்கு பிடிச்ச வேலைகளை மட்டும் செய்வேன், அவ்வளோதான். எந்த ஒரு கமிட்மெண்ட் ஒர்க்கும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில டேஸை நம்ம வந்து இதுக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ் அப்படியே அழகாக ஓட்டிக்கலாம். போர் அடிக்காது, லோன்லியாக இருக்கும், ஐயோ எங்கேயாவது போகாமல் இப்படியே வீட்டிலே இருக்கோம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். இது எல்லாமே நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம வாழணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த உருளையில் பூ வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் வந்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குங்க. வீட்டில் வந்து அந்த வாசனை அப்படியே நம்மளை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். நமக்கு லோன்லியாவோ இல்லை மூட் அவுட்டாவோ இருந்தால் கூட அந்த வாசனை, அந்த கலர் அட்ராக்ஷன், இது எல்லாமே நம்மளை வந்து ஒரு ஆக்டிவாக கொண்டு வந்துடும். ஸோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இதை வந்து சும்மா தண்ணி ஊற்றி பூவை மட்டும் வச்சு அப்படி வைக்க மாட்டேன். பூவில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டோன்னு வைங்களேன், வீடு அப்படியே ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஜவ்வாது, இது 3மே கட்டாயமாக போடணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் தேவையில்லை. ஏதோ ஒன்று ஊற்றுனூண்டு அந்த வாசனைக்காக போட்டோன்னா அந்த வாசனை வீடு முழுவதும் இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான். எதுவுமே இல்லைன்னா பூக்கள் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பூ தான் வைக்கணும், அந்த பூ தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ, ஒன்றுமே பூவே கிடைக்கலைனாலும் லீஃபை மட்டும் கூட வச்சு, அதாவது அந்த இலைகள்லாம் செம்பருத்தி இலையை வச்சு நடுவில் ஒரே ஒரு செம்பருத்தியை கூட வச்சுக்கிட்டோம், அதுவும் அழகாக இருக்கும். இன்றைக்கி 3 உருளையிலையும் வேறு வேறு கலரில் வச்சுருக்கேங்க. ஒன்று எல்லோ வித் ரெட்டு, இன்னொன்று ஒயிட் வித் ரெட்டு. டெரக்கோட்டா உருளையில் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்த மிக்ஸ்டு கலர். எல்லாமே மஞ்சள் கலராக வச்சோன்னு வைங்களேன், வீடே அப்படியே மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற அன்னைக்கு வச்சுக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நான் செய்கிறேன், கட்டாயமெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த ஷாப்பிங் போகிறதோ, இல்லை தியேட்டர் போகிறதோ, இல்லை ஹோட்டல் போகிறதோ அப்படிங்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பையனாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், பொண்ணாகட்டும், எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ அதை வந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிடிக்கும் இல்லையா? ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா, யூடியூப்பில் இந்த ஆன்மீக சேனலில் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க. நிறைய வகையாக விதவிதமாக டவுட்ஸாக இருக்கும். எதுக்கு அத்தனை டவுட்ஸு? எதனாலன்னா பயம். அது எதுக்குங்க பயம்? பக்தி இருந்தால் போதும். கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறவர், நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறவர் கிடையாது. எந்த ஒரு அம்மா அப்பாவும் வந்து பிள்ளைகிட்ட இருந்து விருப்பமான பொருட்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க விருப்பப்படுறது, எதிர்பார்க்குறதெல்லாம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான்.
அதே மாதிரி தான் நம்ம கடவுள் நம்மளை படைச்சவன். சுத்தமான மனசு, நேர்மையான செயல்கள், உண்மையான பக்தி இருந்தால் போதுங்க. கடவுளோட செல்ல பிள்ளைங்க தான் நம்ம. ஐயோ முடியலடா சாமி அப்படிதானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. போதும், இதோட நிறுத்திக்கலாம். பயப்படாமல் குழப்பம் இல்லாமல் சாமி கும்பிடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு இத்தனை ஒரு விளக்கமா எனக்கே தெரியாமல் வந்துருச்சுங்க. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மார்கழி தையில தான் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி பூஜை செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இந்த மார்கழியில் கூட கொஞ்சம் செஞ்சேன். ஆனால் தையில் பொங்கல் வச்ச அன்னைக்கு மட்டும்தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பிரம்ம முகூர்த்த விளக்கே ஏற்றலை. ஸோ பார்க்கலாங்க, அடுத்த மாதத்துல இருந்தாவது. சாமி படங்க சிலைகளுக்கெல்லாம் காலையிலேயே பூ வச்சுட்டேன் அப்படின்னாலே வீடே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஆனால் ஈவினிங் தான் வந்து விளக்கேற்றி ஏதாவது பாடல் பாராயணம் பண்ணி சாமி கும்பிடுவேன். நெய்வேத்தியம் ஈவினிங் தான் செய்வேன். குட்டியாக ஒரு ப்ரேயர் மட்டும் பூ வச்சதுக்காக ஊதுபத்தி காட்டி சின்ன ப்ரேயர் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க. காலையில் ஏர்லியராகவே வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் ஆன் பண்ணி முடிஞ்சிச்சு. அதை எடுத்து காய போட்டு பாத்திரம் கழுவுற வேலை. எதுக்கு லீவ் இருக்கோ இல்லையோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் பாத்திரம் கழுவுறோன்னே தெரியாது. அதுவும் இந்த நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு போகிற வீட்டில் டீ போடுவாங்க பாருங்கள், கழுவுறதுக்குன்னே அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து கடகடன்னு முடிச்சிருவேங்க. அப்போ தான் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஒர்க்குக்கு இடையிலே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனோன்னு வைங்களேன், அந்த செல்லை எடுக்க தோணும். செல்லை எடுத்து இப்படின்னு யூடியூப்குள்ளே போனோன்னா ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க 1 மணி நேரம் நமக்கே தெரியாமல் ஓடிடும். வேலைகள் எல்லாம் அப்புறம் டே ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம டைமை நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அந்தந்த டைமில் நம்ம கரெக்டாக ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்றணும். அப்படி தான் இப்போ என்னோடய டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் ரெடியாக இருக்குது. ஸோ அதை தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அப்புறம் நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. இனி வந்து ரொட்டீன் ஒர்க் முடிஞ்சிச்சு, அதனால் பெருசாக வேலை இல்லை. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, இந்த க்ளீனிங் ஒர்க்கு இருக்கும் இல்லையா, அந்த கபோர்ட் க்ளீனிங் இல்லைன்னா க்ராசரி ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி டைனிங் ரூமில் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா நாளுமே ஒர்க் ஷெட்யூலை இப்படியே வச்சுக்குவேனான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கி செய்யணும்னு தோணுச்சுன்னா நல்லா செஞ்சுருவேன். செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுருவேன். ஆனால் வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா ஓகேன்னு விட்டுருவேங்க. ஏன்னா என்னை கட்டாயப்படுத்தி நான் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ அதை நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகவும் மாட்டேன். முடிஞ்சளவு என்னோடய ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். அதை விருப்பப்பட்டதும் செஞ்சுருவேன். சில நேரங்களில் புக்ஸ் படிக்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கூட விட்டுட்டு புக்ஸ் படிப்பேன். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புக்ஸ் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்குனே நிறைய டேஸ் இருக்கும் இல்லையா, முடியாமல். அந்த டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து போத்தி படுத்துருவேன். வீடியோஸ் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டயர்டாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி இதான் நாள் போகும். டேட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது டக்குன்னு தீந்துருமா, ஃப்ரூட் சாலட்டுக்கும் போட்டதுனால, அதனால் 2 பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. இந்த பிளாக் ட்ரை கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு. அதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், இந்த ஒர்க் முடிஞ்சு. இந்த பிளேஸ் எப்போவுமே வந்து எனக்கு நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ஹெல்தி ஐட்டம்ஸ். அதனால் ஹெல்தி கபோர்டுனே பேர் இதுக்கு. இந்த பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வறுத்து அரைச்ச பவுடர். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது. ஒரு நாள் அது வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஒர்க் முடிச்சிச்சு. இந்த கீழே இருக்கிற கபோர்டை வந்து க்ளீன் பண்ணணும். உள்ள க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் ஃபில் பண்ணது போக மீதி இருக்கிற ஐட்டம்ஸை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுடுவேன். அப்புறம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான பேக் உடைக்காமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு இதுலேயும் வச்சுடுவேன். அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியுங்களா, மறந்துடுவேன். இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாமல் லிஸ்ட் எழுதுகிறப்போ எழுதிடும். ஸோ சில ஐட்டம்ஸ் அதனாலேயே பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும். அது வந்து எப்போவாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ ஐயோ இதெல்லாம் அப்படியே இருக்கா அப்படின்னு தோணும். சரி, இனியாவது கரெக்ட் பண்ணணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறது தான். என்ன எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தூக்கி உள்ளே வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பிளேஸில் வச்சாச்சு.
ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரேப் பண்ணி வச்சுருவேன். அடுத்தது கீழே கபோர்டில் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பேக்கெட் உடைக்காமல் இருக்கிற ஐட்டம்ஸை கீழே இதில் வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் கிச்சனுக்கு எப்போ வேணால் தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த பிளேஸில் அந்த துணி வச்சிடுறது. இது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக வச்சுருக்கிற பிக் ஷாப்பர். ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த கவர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவேன். அதே மாதிரி என்னோடய பர்ஸ். கீழே இன்னும் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராஸ், அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே கபோர்டில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்கேல். ஏன்னா எல்லா மசாலா பொடியும் வீட்லேயே அரைக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. சாம்பார் பொடி, குழம்பு பொடி, அதே மாதிரி பிரியாணி மசாலா, அப்புறம் என்ன அந்த சத்து மாவு எல்லாமே வீட்டிலையே தான் அரைக்கிறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கிராமாக இருந்தாலும் மெஷர் பண்ணி அப்படி தான் போடுவேன். கை கணக்கு கண் கணக்குங்கிறதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஸோ ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் இது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அடுத்த வாரம் தான் வெயில் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் எல்லா மசாலா பொடியும் அரைக்கணும். ஸோ இதையெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விலாகில் கூட காட்டியிருந்தேன் இல்லையா, ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஊற வச்சுருக்கேன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்துருச்சு இல்லையா. இதில் என்னென்னா பட்டாணி, சுண்டல், பாசிப்பயிறு, இது 3 தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுவேன். துணியில் போட்டு கட்டி வைக்கிறப்போ இந்த சென்டரில் எல்லாம் முளைச்சி வர்றதில்ல, சில இது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இருக்கும் இல்லையா, இதில் போட்டு நம்ம வந்து முளைக்கட்டி வச்சோம் அப்படின்னா எல்லாமே அழகாக முளைச்சி வந்துடும். சுண்டலாகட்டும், பாசிப்பயிராகட்டும், எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றாங்க. பட் அது அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணி தான் அது வந்து முளைச்சி வரும். ஸோ அவ்வளோ ஹீட்டோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து லைட்டாவது, அதாவது ஹாஃப் பாயிலாவது பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான். இதில் நிறைய பண்ணலாங்க. ஸ்ப்ரவுட்ஸில் 1 பார்ட் ரைஸாக வைக்கலாம், அதாவது பருப்பு சாதம் செய்கிற மாதிரி இதை போட்டு நம்ம செய்யலாம். தோசை செய்யலாம், அடை செய்யலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வடை தான் செய்ய போகிறேன். அதுவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் தோசை டவாவில் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இவ்வளவும் தேவையில்லை, அதனால் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு வந்து இதை அப்படியே பாயில் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நியூட்ரிஷன் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கருவேப்பிலை நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குவேங்க. அதனால் ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா. காரம் வந்து ரொம்ப பெருசாக இதுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னொரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கணும். அதே மாதிரி சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த 2 ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா, அதனால். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போது ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரவுட்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலை, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் 1 துண்டு பட்டையும் 1 ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டைஜஷனுக்காக சீரகமும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணியை ஊற்றிட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த அடை, பருப்பு தோசை அடையெல்லாம் செய்வோம் இல்லையா, ரொட்டியெல்லாம், அந்த மாதிரி தோசை டவாலையும் போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வடையாக செஞ்சு நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தோசை டவாவில் தான் போட்டுக்க போகிறேன். அதுவும் வந்து சேம் வடை டேஸ்ட்லேயே தான் இருக்கும். நம்ம வந்து இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா இதில் வந்து காய்கறிகளை கூட சேர்த்துக்கலாம். கேபேஜ், கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் ஃபைனாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்தளவு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இதில் வந்து ஆனியன், மல்லித்தழை, கேரட்டெல்லாம் துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டெல்லாம் சேர்த்தலை. ஸோ இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால பாயசம் வைக்கலாம். எப்போவுமே இதான் செய்வேன் நான்லாம், அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி தோணுச்சு. அதுவும் பேக்கெட் பாயசம் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, ரெடிமேட் பாயசம் மிக்ஸ். ஸோ அதை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி செய்யலான்னு தோணுச்சு. அதனால் அதை தான் எடுத்து, அதுவும் சும்மா ஒரு 1/2 லிட்டர் பாலில் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப டைம் எடுத்துக்காது இல்லைங்களா, அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஆனியன் கட் பண்ணுறதுக்குள்ளே பாயசம் ரெடி ஆகிடும். இப்போது இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் டைம் இல்லை, ஏன்னா அடுத்தது போய் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் பெரிய வெங்காயமே கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நெய்வேத்தியத்துக்கு வடை, பாயசம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. பாயசம் ரெடி ஆகிடுச்சு, வடை இனி வந்து ரெடி பண்ணிடுவேன். வடையெல்லாம் கூடவா, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வடையை கூடவா நெய்வேத்தியமாக வைப்பீங்க அப்படின்னா தப்பில்லை. நம்ம மனசார வந்து வச்சோம் அப்படின்னா கடவுளை ஏற்றுக்குவார். ஸோ என்னோடய வழிபாடு, அதாவது ஈவினிங் நான் எப்படி விளக்கேற்றி எந்த மாதிரி சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற வீடியோவை வந்து அடுத்த விலாகாக போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, குலதெய்வ சொம்பு வந்து சொல்லியிருந்தப்போ அது எப்படி அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் ஃபாலோ பண்ணுற விதத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது தனி ஒருத்தராக வந்து வீடியோ எடுக்கிறதுங்கிறது போராக இருக்கும். அதனால் என் பொண்ணுக்கு லீவ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஹோம் டூர் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நான் இன்னுமே வந்து பெட்டராக கொடுக்கணும்னு யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்ப்ரவுட்ஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி. ஈவினிங் விளக்கேற்றி நைட் டின்னர் முடிக்கிற வரைக்கும் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக போகும்ன்ட்டு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.